நான் மண்ணின் மகனா அன்பா என் மக்கள்கிட்ட சொல்றது, நாம இன்னும் கொல்லப்படலையே அப்படிங்கிற அளவில் நீங்கள் மன நிறைவு அடைஞ்சிக்கிற வேண்டியதுதான். கேட்கறதுக்கு முதல்வர் சொல்கிற பதிலை பாருங்கள். போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுங்கிறது. ஒரு கொலைனாலும் கொலை தான், ஒரு உயிர்னாலும் உயிர் தான். இங்கே எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வளங்களை கொள்ளையடிக்கிறவன் முறைகேடாக மலைகளை நொறுக்கி கற்கள்ங்கிற பேரில், குவாரிங்கிற பேரில் மணலை அள்ளி விற்கிறவனை தடுக்க போகிறான்னு ஜவஹர் அலி கொலைக்கு நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தா ஜாகிர் ஹுசேன் இன்னைக்கு செத்துருக்க மாட்டார். 6 மாதமாக அவர் வலைவழியில் பேசிட்டே இருக்காரு. நேரடியாக முதல்வருக்கே பேசுகிறாரு. இந்தந்த அதிகாரிகளோட தொடர்பு இருக்குது, இவங்க என்னை இத்தனை முறை என்னை கொல்றதுக்கு அச்சுறுத்துறாங்கன்னு. அதுக்கப்புறமா ஒருத்தர் உரிய பாதுகாப்பு கொடுக்கல. நடுச்சாலையில் வெட்டுறதுங்கிறது இது எப்படி இந்த துணிவு வருது? நீங்களே இப்போ 3 கொலைகளை சொல்லிட்டீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு 4-5 நாளைக்குள்ள எத்தனை கொலைகள் அப்படின்னா, இப்போ நான் வீட்டுக்கு பத்திரமா போவேன்னா நீங்கள் வீட்டுக்கு போவாங்களா, என் தங்கச்சி எங்கள் அண்ணன்லாம் வீட்டுக்கு போவாங்களாங்கிற ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு நாடாக இந்த நாடு உருவாயிருச்சு. இவ்வளவு துணிச்சலாக நீங்கள் அவங்க கொலை செய்யணும். தப்பி போகாமல் தடுக்கிறாரு முதல்வர். ராமஜெயம் ஐயா கொலை நடந்து எவ்வளோ நாளாச்சு? இப்போ தம்பி ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை நடந்து இவங்க யாருமே இப்போ நீங்கள் சொல்கிறவங்களா ஒரு எளிய நபர்கள், பெரிய பின்புலம் இல்லாத நபர்கள். பின்புலம் இருக்கிற நபர்கள், சமூக செல்வாக்கு இருக்கிற நபர்களுக்கே இந்த நிலை. வீட்டு வாசலில் வெட்டுறாங்க ஆம்ஸ்ட்ராங்க, ஒரு பெரிய அமைச்சருடைய தம்பியை கொல்றாங்க. யார் கொன்னது, யார் என்ன நோக்கத்துக்காக கொல்லப்பட்டாங்க, இதனால இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க இப்படின்னு வெளியில் செய்தி வந்தால் தான் குற்ற எண்ணிக்கை குறையும், குற்றவாளி அச்சப்படுவான். போகிறாங்க 90 நாளில் வெளியில் வராங்க. சாட்சி சொல்ல பயப்படுறதுனால, உரிய சாட்சிகளோடு நிரூபிக்க தவறிவிட்டதால அது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமாக எடுத்து விடுதலை செய்யறோம்னு சொல்லிடுது நீதி. தானே நடக்குது. ஒரு கொலையாரன்னு ஒரு கொலையாளியை பார்த்து எவன் துணிஞ்சு சொல்லுவான்? அப்படிப்பட்ட சட்ட பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லாதனால யார் சொல்லுவா? ஒரு மனைவி குழந்தைக்கு முன்னாடியே வண்டிகளை வச்சு கணவனை நடுச்சாலையில் கொல்ற அளவுக்கு கோரமான ஒரு மாநிலம். நான் முன்னாடிலாம் இது பீகாரில் தான் இப்படி நடக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி நம்ம மாநிலமும் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ யாருக்கும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை நம்பிக்கையோடு அனுப்ப முடியாது, கல்லூரிக்கு அனுப்ப முடியாது, தொடர் வண்டியில் அனுப்ப முடியாது, பேருந்தில் போக முடியாது. நடந்து போனால் கொள்றான்னா, வாகனத்தில் போனாலும் மறித்து கொள்றாங்க. போலீஸை தீ வச்சு கொடுத்துனாங்களா இல்லையா? அவர் பேர் என்ன, அந்த காலாடுகள் நம்ம போலீஸை தீ வச்சுக்கு கரிய உடலோடு எடுக்கிறாங்க. பல்லடத்தில் வீட்டுக்குள்ள 2 பேரை வெட்டி கொண்டாங்கல்ல, அது யார் அந்த குற்றவாளி? காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது? காவல்துறை யாரோட இருக்குது? இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் போராடுறோம், எங்களுக்கு பொழுது போகாமல் போராடுறோமா? இல்லை, மக்களுக்காக. காவல்துறையில் பணி செய்கிற அந்த அதிகாரிகளுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் உரிமைக்கு போகிறோம். இப்போ இந்த மீனவர்களுக்காக நாங்கள் போராடுறோம் ராமேஸ்வரத்தில். நாளைக்கு முதல்ல காவல்துறை அனுமதி மறுத்தது. நான் கேட்டது சனி ஞாயிறில் தான். அங்கே அரசு பள்ளிக்கூடம், உங்களுக்கு தெரியும், விடுமுறை நாளில் பள்ளிக்கூடம் இருக்குது, அதனால தர முடியாதுங்கிறது. இது சரியான பதிலாக இருக்கா? இல்லை. நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சரி நடத்திக்கிறீங்கன்னு கொடுத்த பிறகு அந்த உத்தரவு எங்கள் கையில் காட்டுங்க, எங்கள் கண்ணில் காட்டுங்க, அப்போ தான் உங்களை மேடை போட விடுவோம்னா இது எப்படி? அவர் தான் சொல்லிட்டார்ல, வரும்ல, காட்டுவோம்ல. ஆனால் எவ்வளவு நெருக்கடி தருதுன்னு பாருங்க. இந்த போராட்டம் எது? எங்கள் தன் தேவைக்காக, எங்கள் லாபத்துக்காக, எங்கள் தேவைக்காக போராடுறது போல தடுக்குது. ஆனால் அதே இது திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மகளுக்கு சடங்குக்கு பூப்புனித நீராட்டு விழாவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொடி கட்டுறாரு, அவ்வளவு விளக்குகளை போடுறாரு. அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை, எந்த தடையும் இல்லை, எந்த அனுமதி மறுப்பும் இல்லை. அப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்கன்றதுல, நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க? ஒரு கட்சியை காப்பாற்ற கடற்கரை சாலையில் திமுக கொடியை கட்டிக்கிட்டு வர்ற ஒரு வாகனம் முன்னாடி போன பெண்களை மறித்து தொந்தரவு செய்யுது. அது வெளியில் வந்துருச்சுன்னொடனே அவசரமாக அந்த வண்டியில் போன ஒரு பையனை எடுத்து காவல்துறை வண்டியிலே உட்கார வச்சு இது மாதிரி ஒரு காணொலியை எடுத்து போடுவீங்க. நாங்கள் ஏடிஎம்கே, ஆனால் இந்த கொடியை கட்டினா எங்களுக்கு சுங்கச்சாவடியெல்லாம் மறிக்க மாட்டாங்க. அங்கேயே உன்னுடைய ஃப்ராடுத்தனம் ஆரம்பிக்கும். அப்போ இந்த கொடியை கட்டினா திருடலாம்,
கொலை பண்ணலாம், பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா எப்படி எப்படி இருக்கு பாருங்க. உடனே அவரை எடுத்து இந்த எங்களுக்கு இதுல இல்லை, நாங்கள் அந்த அதில் நாங்கள் தெரியாம இதுக்காக தான் கொடியை கட்டணும்னு சொல்ல வைக்கிறேன். நீங்க ஏன் இந்த குற்றவாளிகளை வாக்குமூலத்தை எடுத்து வெளியிடுறது இல்லை? ஆம்ஸ்ட்ராங் கொலையில கைதிகளை தினம் நீதிமன்றத்தில் ஏற்றி இறக்குறீங்களா? கொண்டு அவர் இதை சொன்னார், இந்த காரணத்துக்காக கொண்டாங்கிறாருன்னு ஏன் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்றாரு, முதல்வர் எடுக்கிற நடவடிக்கைனால எல்லாமே வட மாநிலத்துக்கு குற்றவாளி பயந்து போடுறாங்க. அவ்வளோ கடுமையா குற்றவாளி எந்த தைரியத்தில் வந்து கொலை செய்யறான்? எந்த தைரியத்தில் செய்யறான்? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இப்படி நடந்ததா சொல்லுங்க? இப்படி நடந்ததா? அங்கொன்று இங்கொன்றுமா எப்பாவது சொல்லுங்க. கொன்னுறலாம், கொன்னுட்டு வேற மாநிலத்துக்கு ஓடிடலாங்கிற துணிவு அவனுக்கு எப்படி வருது? எப்படி வருது சொல்லுங்க? இவ்வளவு உளவு படை இருக்கு, இவ்வளவு ரகசிய கண்காணிப்பு படைகள் வச்சிருக்கிறீங்க, காவல்துறை வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இது எப்படி அவன் தப்பிச்சு போயிடறான்னு சொல்றீங்க? ஏன் சாராய கடை திறந்து வச்சுங்க, வேற மாநிலத்தில் போய் குடிச்சிருவான்றீங்க. இது ஒரு காரணமா? இது ஒரு காரணமா சொல்லுங்க? காமராஜர் காலத்துல சாராய கடை இல்ல, அண்ணா காலத்துல இல்ல, பக்தவச்சலம் காலத்துல இல்ல, ராஜாஜி காலத்துல இல்ல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தா காலத்துல இல்ல, குமாரசாமி ராஜா காலத்துல இல்ல, சுப்பராயன் காலத்துல இல்ல. இப்படித்தான் பக்கத்து மாநிலமே குடிப்பாங்கன்னு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்களா? சரி, 6 வயசு பிள்ளைய வன்முணர்வு செஞ்சு கொலை பண்ணி போறான், மனநோய் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கற்பழிச்சு போறான், அதனால விபச்சார விடுதியை திறந்து விட்டுருவோமா சொல்லுங்க? அது ரொம்ப பண்றாங்க, 60 வயசு அம்மால இருந்து எல்லாரையும் பண்ணிடுறான், அதுக்காக விபச்சார விடுதியை திறந்து விடுவீங்களா? பக்கத்து மாநிலத்துக்கு குடிக்கிறாங்கிறதுக்காக நீ சாராய கடை திறந்து விடுறேன்றியே, இது எப்படி? வேற ஆளை கூலிக்கு வச்சு கொலை பண்றான், அதனால நம்மளே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பெறுவீங்களா? இது எப்படிப்பட்ட அணுகுமுறை? எப்படிப்பட்ட இதை எப்படி ஏற்கிறதுன்னு கீழ்கோர்ட்ல வந்து தண்டனை கொடுத்தா மேல் கோர்ட்ல விடுதலை பண்றாங்க, அது மேல் கோர்ட்ல வந்து விடுதலை கொடுத்தா கீழ்கோர்ட்ல தண்டனை கொடுக்குறாங்க. இது ஒரு முரண்பாடான ஒரு செயலா பாக்குறீங்க? நீ எனக்கிட்டே பேசுறதா வேடிக்கை. பல முறை நான் எடுத்து பேசிக்கிறேன். ஒரு வழக்கில் 3 தீர்ப்பு இருக்கு. கீழே மேல விடுதலை செய்யும், உயர் நீதிமன்றம் தண்டிக்கும், உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்யும். உயர் நீதிமன்றம் விடுதலை செஞ்சா உச்ச நீதிமன்றம் தண்டிக்கும். அப்போ ஒரு வழக்கு 3 நீதி இருக்கு ஒரு நாட்டில். இப்ப எல்லாமே அதிகாரத்திற்கு, இப்போ தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள்னு நம்ம பேசுறோம். இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த புலனாய்வுத்துறை, 5 தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள். இது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களா இயங்குது. நீட்டுனா நீட்டும், மடக்குனா மடக்கும். நான் சொன்னா உங்க வீட்டில் ரைடு வரும், இவன் நடவடிக்கை எடுனா எடுக்கும். இப்போ 1000 கோடி டாஸ்மார்க்ல ஊழல், 150 கோடிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்ச அதிகாரம், அதே அதிகாரம் தான் இப்ப இருக்குது. ஏன் இந்த 1000 கோடிக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல? அது போராடிக்கிட்டு இருக்கு. அதுவே தவறு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இடி வந்து வேணும்னே பழிவாங்கும் நோக்கத்தோட தான் வந்து இந்த ரைடை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இடி மேல வந்து கோர்ட்டும் அதை வந்து கோர்ட் உறுதிப்படுத்திட்டா. ஆமா, அது அந்த விசாரணை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தடை. எந்த அதிகாரிகள் மேல? தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோர்ட் தடை. அது எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. தெரியல, முழுமை அடையாத ஒரு சம்பவமா இருக்கு. அதுக்குள்ள நீங்க எப்படி இவ்வளவு நீங்க விவரமா போவீங்க? 1000 கோடி ஏதாவது சொல்றீங்க, என்ன ஆவணங்களை நீங்க கைப்பற்ற? 1000 கோடின்னு சொன்னது எனக்கு பொறுத்த 1000 கோடிங்கிறது தவறு தான். முதல்ல 1,00,000 கோடினாங்க, அது 1000 கோடிங்கிறது தவறு தான், அது கூடத்தான். வழக்கை எழும்பூர் நீதிமன்றத்தில் தலைமைப்படுறதுக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து உங்களை திருப்பி ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு நீதிமன்றத்தை பற்றி தவறாக பேசின ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தாரு. இப்போ காலையில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அந்த ரத்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ எனக்கு வந்து 260 வழக்கா, இதில் எந்த பக்கம் கிழக்கா தெற்கா மேற்கான்னு தெரியல. ஏதோ கேட்டுக்க வேண்டியதான். சார் உங்க மேல போட்டிருந்த வழக்கை விசாரிக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அவர் திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு. அந்த வழக்கை வந்து நீங்க ஏப்ரல் மாதத்துல அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தாக்கல் செய்து சென்னை சொல்லியிருக்காங்க. என்ன வழக்கு? அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க நீதிமன்றத்தை பத்தி ஒரு விமர்சனம் செய்ததா ஒரு குற்றச்சாட்டு நீங்க வந்து ஒரு கோர்ட்ல கொடுத்துருக்கீங்க. அந்த கோர்ட்ல வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடியும் அதை விசாரிக்க சொல்லி இப்ப உயர்நீதிமன்றத்தில் அது
சார், நீங்க முதல் வழக்கு விசாரணை, அது நீதிமன்றம் ஏறுறது இறங்குறது, சிறை. நீதிமன்றங்கள் மூலமா தான் அரசியல் நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. விமர்சனம் இல்லை, நான் தான் வைக்கிறேன். இப்போ நம்ம உதாரணமாக ஒன்று சொல்லுவோம். இப்போ நீட்டு தேர்வு எழுதணுமா வேணாமா, யார் முடிவு எடுக்கணும்? சட்டமன்றம், பாராளுமன்றம். ஆனால் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிபதி எழுதலான்னு. இப்போ காவிரியில எனக்கு தண்ணி தரணும், இது யார் முடிவு செய்யறது? எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமா தான். கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது தான். 2 கட்சி, காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஒரே பதில சொல்லும், அதோட தூக்கி போட்டுரும். முடிவு எடுக்கிறது யாரு? நீதிமன்றம். இப்ப எது ஒன்றும் சொல்லுங்க, எது ஒன்று, எந்த வழக்கு ஒன்றும் சொல்லுங்க, எந்த மக்கள் பிரச்சனையும் கடைசியா நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடும்போது நீதிமன்றம் கூடும் கூடாதுன்னு சொல்லி விட்டுரும். அப்போ நாட்டை ஆள்றது நீதிமன்றமா, சட்டமன்றம், பாராளுமன்றமா? இந்த கேள்வி எழுதா இல்லாது. இது ஒரு இதுக்கு வச்சுக்கோங்க. நீட்டு தேர்வு பாதிக்கப்படுறாங்க மக்கள், நல்லா தெரியுது. எளிய மக்கள், சிற்றூர்கள் இருக்கிற அடித்தட்டு பிள்ளைகள் இந்த மருத்துவம் படிக்கிற கல்வி கனவாயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அப்ப அதை நீங்க மக்கள் நலன் சார்ந்து கட்டமைக்கப்பட்ட அதிகாரம் சட்டமன்றம், பாராளுமன்றத்தில் விவாதிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமே ஒழிய அதை நீதிமன்றத்துக்கு சாட்டி விட்டுறது, தள்ளி விட்டுறது. அது இவர் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீதிபதிகள் வாயால சொல்ல விட்டுறது. சொல்ல விடும்போது நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு, சட்டத்தை மதியுங்கள். அதுதானே நீங்க சொல்றீங்க, இதுதானே நீண்ட காலமா நடந்துருக்கு. அப்போ இங்க சட்டமன்ற, பாராளுமன்ற ஜனநாயகம், இந்த மக்களாட்சி என்பது வெற்று வார்த்தையாகி நீதிமன்ற ஆட்சி தான் நடக்குது. இப்போ உதாரணமா மக்களுக்கு இந்த டாஸ்மார்க்கு டாஸ்மார்க்கை மூடணும், மதுவை மூடணும், மதுக்கடையிலே மூடணும்னு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. அதுல அந்த நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு, அரசின் கொள்கை முடிவுல நாங்க தலையிட முடியாது. அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது, நீட்ல இருந்து எங்களுக்கு விலக்கு வேணும், அரசு கொள்கை முடிவு எடுக்குது, அந்த வழக்கை அரசே தொடுக்குது. அது பொதுநல வழக்கு, எது டாஸ்மார்க் மூட சொல்லுது. இது அரசின் வழக்கு, அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது? இல்ல நீ நீட்டை எழுதணும்ங்குது. இப்ப பொதுவா பாக்குற நமக்கு குடிக்கிறதுல விளக்கு வேணும்னா அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்ற நீதி, பிள்ளைகள் படிக்கிறதுல நீ தலையிட்டதை நிறுத்தினா இல்ல அரசின் அதை நீ எழுதுங்குது, அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக இருக்குது. இப்ப இந்த நீதிமன்றத்தையும் இந்த தீர்ப்பையும் பொதுவான ஒரு மனிதனா நீங்க எப்படி பார்ப்பீங்க? அண்ணாமலை பொறுத்தளவு நாட்டுடைய பாதுகாக்கக்கூடிய நீங்க ஒரு பேட்டியில சொன்னது மாதிரி நாட்டுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய சார்பாகவே ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. அண்ணாமலையை பொறுத்தளவு காவல்துறையை நான் தூக்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இது அரசியல் சாசனத்துக்கு முரண்பட்ட பேச்சா நீங்க பாக்குறீங்களா? அது இல்ல, காவல்துறை ஒரு தம்பிகிட்ட நம்ம கேட்கறது, கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த மது வழக்கில் வரும்போது நீங்க போராடினீங்களா? இல்ல, நடவடிக்கை எடுத்தீங்க. அங்க தெலுங்கானால ஐயா சந்திரசேகர ராவ் மகள் இதே மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது நீங்க போராடினீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை. இங்கே ஏன் நீங்க போராடிட்டு இருக்கீங்க? நடவடிக்கை எடுக்காம. அதிகாரமற்ற பிள்ளைகள் நாங்க போராடுறது சரி, நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீங்களும் இந்த போராடிட்டு இருக்கிறது அது ஏற்புடையதில்லை. இப்ப இந்த டாஸ்மார்க் ஊழல்ல நீங்க 1000 கோடி சரி, கழிவறையை சுத்தம் பண்றதுல 430 கோடி ஊழல் இருக்கா இல்லையா? அதுவும் போய் குற்றச்சாட்டா? எப்படி சொல்லுங்க, அதுவும் போய் குற்றச்சாட்டு. சரி, அதை விட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நியாய விலை கடையில், அதாவது ரேஷன் கடையில் ஏற்றி இறக்குனதுல அரிசியை ஏற்றி இறக்குனதுல 950 கோடி இழப்பு, 1000 கோடி கிட்ட இழப்புன்றீங்க. என்ன கை கிட்ட அள்ளி ஏற்றி இறக்குனீங்களா இல்ல மூடையில கட்டி தானே ஏற்றி இறக்குனீங்க? அதுல சும்மா ஒரு 20,000 30,000 ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு இழப்பு வந்துருச்சு அப்படின்னா கூட மனசாரி. 1000 கோடிக்கு நீ அரிசியை ஏற்றி இறக்குனதுல அது சிந்திருச்சு அப்படின்னா இது எந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க? இதெல்லாம் யாருமே நீங்க பேச மாட்டீங்களே. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க வரவேற்றீங்க, முதல்ல நீங்க வரவேற்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க. உங்களுடைய நிலைப்பாடு விஜய் கட்சிக்கு வந்தது உங்களுக்கு விருப்பமா இல்ல தாண்டி உங்களுக்கு விஜய் மேல எதுவும் இல்ல? அது கொள்கை முரண் தான். அவர் தம்பி அவர் ஒரு கொள்கை எடுத்து சொல்றாரு, அந்த கொள்கையை எதிர்க்க வேண்டிய தேவையா இருக்கு, எதிர்க்கிறோம். அதுல திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறது அது எப்படி ஏற்கிறீங்க? நீங்க ஏற்கிறீங்களா? திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியமே. திராவிடம் என் மொழியை வச்சுக்கிட்டு பிழைக்கும்,
அது அழிக்கும். தமிழ்னு பேசி அழிக்கும். நாங்கள் எங்கள் மொழியை காக்க போராடுவோம். அது ஒப்புக்கு அழுகும். நாங்கள் உளமாற அழுவோம். கச்சத்தீவை எடுத்துக்கிட்டு போகும் இந்தியம். எடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கும் பதவிக்காக திராவிடம். அதை மீட்டே ஆகணும். அது எங்கள் வாழ் உரிமை, எங்கள் பிறப்புரிமைன்னு போராடும் தமிழ் தேசியம். ரெண்டுக்கு நிறைய தூரம் இருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஈழம் ஒரு பிரச்சனை, மீனவர் படுகொலை ஒரு பிரச்சனை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு வாழ் உரிமை, அது எங்கள் கனவு. அது ஒவ்வொன்றையும் நீங்கள் பட்டியலிட்டு அது பெரிய மேடை பேச்சு போல போயிடும். அதனால அது தம்பி அது திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று சொல்லக்கூடாது. நேற்று சட்டசபையில் 2 நிகழ்வு நடந்திருக்கு. ஒன்று பன்னீர்செல்வத்துக்கு ஒரு கேப் விட்டு செங்கோட்டையன் உட்காந்துருக்காரு, ஒரு கேப் சும்மா கிடக்குது. அதே போல வேல்முருகன் சபாநாயகரை அபகரிச்சுட்டு பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த 2 நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டசபையில் நடந்த இந்த நிகழ்வு நீங்க எப்படி? நான் பார்க்கல, நான் பயணத்தில் இருந்ததுனால நீங்க சொல்றீங்க, நான் கேட்குறேன். இப்போ சட்டசபையில் தமிழர்னு பேசினாலும் அந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கணுன்றாங்க. அது உரிமைன்னு பேசினாலும் நீக்கிறாங்கன்னா இது தமிழ்நாடு அரசு தானா, தமிழர்களுக்கான அவை தானாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? அதில் மதிப்புமிக்க தலைவர்களை ஏன் அப்படி பிரித்து வைக்கணும்னு தெரியல. அவங்க ரெண்டும் ஒரே கட்சியில் இருந்தவங்க தான். அது என்னன்னு தெரியல. அது தனியாக அழைச்சி பேசினா தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு. இதை நீங்க இதை கேட்குறீங்க, நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே மாதிரி எங்கள் அண்ணன் திருமாவளவன் நான் முதல்வரும் துணை முதல்வரும் சந்திக்கும் போது பக்கத்திலோட உட்காரல. எங்கள் அண்ணன் அந்த ஒருத்தர் இருக்காரு, உதயநிதி இந்த ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன் அது இருந்தாங்க? இல்லை அதுதான் அவசியம். அதுதான் அவசியம் தெரியும். அதுதான் அவசியமா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நீங்க எடுக்கல. சரி, அதுல எனக்கு பெருசா கருத்து இல்லை. ஏன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல. நம்ம கருத்து சொல்ல முடியாதுல்ல. காலையில முதலமைச்சர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த இயக்கம் தேசிய லெவல்ல இதாயிருக்கு. பல்வேறு மாநில முதல்வர் வராங்க, துணை முதலமைச்சர் வராங்க. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு நாட்டின் குடிமகனா பேசுங்க. நீங்க ஊடகவியலாளர், நான் ஒரு இயக்கத்தை நடத்துறேங்கிறது. இப்ப உண்மையிலேயே இந்த தொகுதி சீரமைப்பு இப்ப நடக்க போதா? இது எப்ப பேச்சு வந்தது தெரியுமா? 2023 இதே மாதிரி ஊடகத்துல நான் எதிர்த்து அதை பேசுனது இருக்கு. அதை விட முக்கியமா இருந்தது இருக்குது. எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சு செஞ்சிருக்க வேண்டியது. நீட்டுக்கு எத்தனை குழந்தைகள் நம்ம மாநிலத்தில் செத்துருக்காங்க அப்ப பேசல. கச்சத்தீவு மீட்புக்கு பேசல. இதை விட மிகப்பெரிய நம்ம மாநிலத்துக்கு பாதிக்கப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு, அப்போலாம் பேசல. மாநிலங்களுக்கான உரிய நிதியை கொடுக்க மறுக்குது அரசு அப்படின்னு தென் மாநிலங்கள் எல்லாருக்கும் தான் பாதிக்குது. அதை பேச வரல. அப்ப அந்த மாதிரி இதுல விட்டுட்டு இப்ப இது வருதா வரலையான்னே தெரியல. இந்த இதுக்கு போய் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து தேர்தல் நேரத்தில் இது தொடங்கி இந்த சிக்கலை முத அவங்க பேச ஆரம்பிச்சது எப்போ? அப்ப ஏன் நீங்க எதுக்கல? 40 உறுப்பினரை வச்சிருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் இது பற்றி விவாதம் வரும்போது கடுமையை எதிர்த்து அதை தகர்க்கணும், அந்த கருத்தை சிதைக்கணும், அதை எதிர்த்து சண்டை பண்ணணும். அதை விட்டுவிட்டு இங்க இதை திசை திருப்புறது இருக்குன்னு நீங்க மும்மொழிக்கு எதிர்ன்னு பேசுறீங்க. எங்க மும்மொழி தமிழ்நாட்டில் இல்லை? கொண்டு வந்த பெருமக்கள் நீங்க தான். நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சால் பேசினா தண்டை விதிக்கிறீங்களா இல்லையா? நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லை. தாய்மொழி படிக்க வாய்ப்பு இல்லை. இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற இந்த மும்மொழி கொள்கையை எதுக்குறீங்க? இல்லம் தேடி கல்வி நீங்க செயல்படுத்தினீங்க. அது எதுல இருக்குது? புதிய கல்விக் கொள்கையில. புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அது ஒரே கல்வி அதானே. அதை ஏற்கல, நாங்க எதிர்க்கிறோம். அதுதானே புதிய கல்விக் கொள்கை என்பது. நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு கல்வியில் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் கருத்தை பதிவு பண்றாங்க. அது உலகத்துக்கே தெரியும். அது ஒரு பேராபத்தானது. இந்தியா பல மொழிவழி தேசிய இனங்கள் கூடி வாழக்கூடிய ஒரு கூடாரம், ஒரு கூட்டமைப்பு. உங்களுக்கு ஒரு மொழி, உங்களுக்கு ஒரு கலை கலாச்சாரம் பண்பாடு, உங்களுக்கு ஒரு வரலாறு, உங்களுக்கு ஒரு எல்லாம் இருக்கு, வழிபாடு எல்லாம் இருக்கு. அவருக்கு ஒன்று இருக்கு, அவருக்கு ஒன்று இருக்கு, அவருக்கு ஒன்று இருக்கு. இதுல ஒரே மாதிரி உடைய போடு, ஒரே மாதிரி உணவை போடு, ஒரே மாதிரி படி, ஒரே மொழியில படி, ஒரே வரலாறு படிங்கிறது அது அது சரியான ஜனநாயகம் இல்லை. அது இறையாண்மைக்கு ஏற்புடையதும் அல்ல, ஒருமைப்பாட்டை கட்டி காக்கிற செயலும் அல்ல. அதை பேசாத விட்டுட்டு
ஒரே நாடுங்கும்போது ஏற்றீங்க, ஒரே ரேஷன் கார்டும்போது ஏற்றீங்க, ஒரே வரின்போது பேசாமல் இருந்தீங்கல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தலை இப்ப எதிர்க்கிறீங்க. முதலா ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சு பேசின பெருந்தகை யாரு? யாராவது சொல்லுங்க, நினைவில் இருக்கா? ஐயா இவருடைய அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் பேசினதுதான். நாட்டினுடைய செலவை குறைக்க அன்றைக்கு பொதுக்குழுவிலே கூடி அன்றைக்கு பிரதமராக இருந்த அவையார் ஜெயலலிதா இந்திரா காந்தி ஒரு இடத்திலே அப்படின்னு இருக்க வேணா நான் வலைவெளியில் அனுப்புறேன். தேவைன்னா ஒண்ணு பேசுறீங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது எதிர்த்து சண்டை போட்ட ஒரே ஒருத்தன் என் தாத்தா முகேத்தவர் மட்டும்தான். உங்க அப்பா ஒரு தவறை செஞ்சாரு, இந்திய நிலப்பரப்புல ஒரு பகுதி எடுத்து சீனனுக்கு கொடுத்து பெரிய துரோகத்தை செஞ்சாரு. அதே துரோகத்தை எங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்க செய்றீங்க. நான் ராமநாதபுரத்து பாராளுமன்ற உறுப்பினர்கிற முறையில பேசுறேன். என் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீங்க, நீங்க பெரிய துரோகத்தை செய்றீங்கன்னு பேசின ஒரே வீரமகன் என் தாத்தன் தான். இவர் என்ன பேசினாங்க? இவங்க உறுப்பினராக தான் பேசினாங்களா? கொடுக்கும்போது கைகட்டி இருந்துட்டு சுப்பிரமணிய சாமி இன்னும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது இந்திரா காந்தியால காசு கொடுக்கப்பட்டது, காசு வாங்கிட்டாரு கருணாநிதி. மறுக்கவாது செஞ்சிருக்கணும்ல, பொய் சொல்றாருங்க. எத்தனை முறை அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு? ஏங்க அவர் பொய் சொல்றாருங்கன்னு நீங்க மறுக்கவே இல்லையே. திருப்பி அதிகாரத்தை கலைச்சு விட்டுருமோன்னு பயந்துகிட்டு பேசாம இருந்துட்டு திருப்பி தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? கொடுக்கும் போது என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு மாநாட்டுக்கும் கூட்டத்தை கூட்டி லட்சக்கணக்கா போயிட்டு மாநாட்டை காட்டி வலிமையை காட்டுற நீங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது அந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒரு இந்த வாழ் உரிமை பறிபோதுரா, நம்ம சொந்த சொத்துரா, சேதுபதி பாட்டனுடைய நிலமடா வாங்கடான்னா எல்லாரும் வந்திருப்பான். கட்சி பாகுபாடின்றி தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? இப்படி ஒவ்வொன்றையுமே இப்படி நாடகம் போட்டு ஏமாத்திட்டு தொடர்ச்சியா என் மீனவனை சொல்றான். எனக்கு ஆதரவா இருங்க, இந்த அழுத்தம் கொடுங்க, அந்த இலங்கைக்கு சொல்லுங்க, பொருளாதார தடை விதிக்க சொல்லுங்க, அவனோட பாதுகாப்பு வர்த்தக தொடர்பை துண்டிக்க சொல்லுங்க அப்படின்னு பேசாம இது வருதா இல்லையான்னு தெரியல. தொகுதி சீரமைப்பு ஒண்ணு இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க இந்த அரசு ஏன் தயங்குது? உங்களோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் தெலுங்கானால எடுக்கும்போது உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு என்ன தயக்கம்? கேட்கறது நாங்க யாரு? பறையரு, படையாச்சி, தேவேந்திரர், தேவர், நாடாரு, கோனாரு, முத்தரையரு, ஏன் நாங்களே கேட்கிற எங்களுக்கு தலைக்கேற்ப எண்ணி கொடுத்துறாப்பா அப்படின்னு. உனக்கு என்ன பிரச்சனை? அது இல்ல, மத்திய அரசு தான் எடுக்கணும். மாநில உரிமையை ஏன் பேசுன? ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை இல்லாத நீ சாதிவாரி இடஒதுக்கீட நான் தான் கொடுத்தேன் எப்படி பேசுற? அருந்தியதற்கு 3 விழுக்காடு நான் தான் கொடுத்தேன், கொடுக்க முடியுது உங்களால. இஸ்லாமியர்களுக்கு 3.5 நான் தான் கொடுத்தேங்கிறீங்க, கொடுக்க முடியுது உங்களால. படையாட்சிக்கு 10.5 ஐயா எடப்பாடி கொடுத்தாரு, மாநில அரசு கொடுக்க முடியுது. அது ஏற்கப்படுது, அது நிராகரிக்கப்படுதுங்கிறது வேற. கொடுக்கிற உரிமை வச்சிருக்க, கொடுக்க உரிமை இருக்கு, சாதிவாரி கணக்கு எடுக்க உரிமை உனக்கு இல்லையா? இது நாடகமா? இது ஏமாற்றா இல்லையா? அதான் ஏமாற்றா இல்லையா? எவன் எடுக்க மாட்டானா அவன் மேல சார். இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைனா ஆளுநர் கையெழுத்து போட மாட்டான், அவன் தான் போட மாட்டார் இல்லையா? அவர் RSS பிஜேபி மெம்பர், அவர் இஸ்லாமிய சிறை கைதி எப்படி விடுதலை செய்வார்? அப்படியே வாக்குறுதி எப்படி கொடுத்தீங்க? நான் வந்தால் அப்பாவி சிறை கைதிகள் இஸ்லாமிய சிறையில் விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள் பேசினது இருக்கு. இப்ப வாக்கு வாங்கிட்டு திருப்பி ஆளுநர் மேல பழிய போடுறது. சாதிவாரி கணக்கெடுப்பு அவன் காங்கிரஸ் கட்சி சொல்லலையே, நிதிஷ்குமார் சொல்லலையே, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. அப்படியே மத்திய அரசுக்கு இருந்தாலும் அந்த உரிமையை நீங்க கேட்டு பெறாம என்ன பண்ணீங்க? வீடுக்கு இந்த வீட்டுல இத்தனை ஓட்டுக்கு, இந்த வீட்டுல இத்தனை ஓட்டுக்கு நீ என்னைக்கு நோட்டை கொடு, காசை கொடுக்க முடியற உன்னால? இந்த வீட்டுல இந்த குடியில கோனார்ல இருக்கான், முத்தரையில இருக்கான், பிள்ளையில இருக்கான், முதலியார்ல இருக்கான், இதை எடுக்க முடியாதா உங்களால? வண்ணார்ல இவ்வளவு, குயவர்ல இவ்வளவு, இதை எடுக்க முடியாதா? மீனவர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, எண்ணி குடிவாரி கொடுத்து விடு. என்ன பிரச்சனை அதுல? 2026 நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு கூடிய வாக்குறுதிகள் ஒன்னா ரெண்டா? முக்கியமானது எல்லாமே முக்கியமானது. என் மக்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு முக்கியமானது தான். இது இந்த மொத்தம் முழுதான் இந்த கொடுமையான ஆட்சி முறையை ஒழித்து தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலர செய்வதான் எங்களுடைய கடமை. அதுக்குத்தான் ஒண்ணுன்னா இதை நான் வந்தால் மதுவை ஒழிப்பேன், அது ஒண்ணு தானே? அதுதான் வந்தா ஒழிஞ்சிருமே, நாங்க வந்தா ஒழிச்சிருவோம். ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன், அது ஊழல் லஞ்சம் இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது, அது நிர்வாக சீர்கேடு. ஒரு நேர்மையாளன் உட்கார்ந்தா ஒழிஞ்சிரும். ஆனால் மலையை உங்களால உருவாக்க முடியுமா? நீரை உறிஞ்சி வித்துட்ட தடுத்துறேன், தேக்கி வச்சிடறேன், காட்டை வெட்டி அடிச்சுட்ட, நட்டு வச்சு வளர்த்துட்டு செத்து போறேன். ஆனா மணலை எப்படி உருவாக்குவேன்?
முதல்ல என் நிலத்தின் வளத்தை சுரண்டுவதை தடுக்கணும். அதுதான் முதன்மையானது. எனக்கு என் முன்னோர்கள் எங்களுக்கென்று எதை வச்சுட்டு போல, ஆனால் காட்டை காடா வச்சான், மலையை மலையா வச்சான், ஆறா வச்சான், ஏரியா வச்சான், கடலை கடலா வச்சுட்டு போனான். ஆனா இங்க அப்படி இல்லையே, இங்க அப்படி இல்லை. இப்ப நீங்க பாருங்க, இப்ப செய்தி சிப்காட், ஈரோட்ல சிப்காட்ல இருந்து கொண்டு வந்து காவிரி வரும் இந்த படுகையில் இருக்கிற காவாயில கொண்டாந்து அப்படியே வண்டியா கொண்டாந்து கழிவை கொட்டி விட்டு போயிட்டான். இப்ப தொழிற்சாலைகளினுடைய கழிவுலாம் எங்க விட்டுதுன்னா ஏரி, குளம், அருவி, ஆறு, வயல் இதெல்லாம் கொட்டினா எப்படி? நெல் விளையுமா, நஞ்சு விளையுமா? இது என் நிலத்தின் வளத்தை காக்கணும், மக்களின் நலத்தை காக்கணும். அதுதான் எங்களுடைய பெரிய பொறுப்பும் கடமையுமா நான் நினைக்கிறேன். கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இலவச மடிக்கணினி தரமான மடிக்கணினி வழங்கப்படும் நீங்க தங்க தென்னரசு சட்டசபையில் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே வழங்கிட்டு இருந்ததை ஏன் நிறுத்தினீங்க? தேர்தல் வரும்போது வழங்கப்படும், அதுக்கு முன்னாடி வழங்கி கொண்டிருந்தது நிறுத்தப்படும். நீங்க இருந்ததிலே இங்க பாருங்க, அம்மா உணவகம் நாங்க வரைவில் சொல்லியிருந்தோம், தமிழன் உணவகம்னு கொண்டு வருவோம். அதை அம்மா உணவகம்னு கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா உண்மையிலே இங்க பாருங்க, உண்மையிலே சிறப்பாக இயங்குச்சு. வேலை வாய்ப்பு இல்லாத விதவை பெண்கள், அந்த வாய்ப்பு இல்லாத வீட்டில் இருக்க குடும்ப தலைவிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து நல்லா சமைச்சு அருமையாக கொடுத்தாங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கு நல்ல உணவு. இந்த வேலைக்கு போகிறவங்க, வெளியூர்கள்லேருந்து வந்து தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உணவு. உண்மையிலே சிறப்பான திட்டம். அதே முன்னீங்க மடிக்கணினிங்கிறது ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்குது. சரி, அதை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அதை கொடுங்க, அது ஒன்றும் இல்லை. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இலவச பேருந்து கட்டணம், குடும்ப தலைவிகளுக்கு 1000, புதுமை பெண்ணுக்கு ஒரு 1000, அதுக்கு பிறகு தமிழ் மகனுக்கு ஒரு 1000. இப்போ இந்த மாதிரி மடிக்கணினி, மிதிவண்டி, மின் விசிறி, இந்த மாதிரி இந்த மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம், இதுகளை காட்டி தான் 9 லட்சம் கோடி கடனாகி வச்சிருக்காங்க. ஐயா என்னை பாருங்கய்யா, 9 லட்சம் கோடிங்கிறது எவ்வளவு பெரிய தொகைங்க? 9 லட்சம் கோடியில இந்த நாடு எப்படி பார்ப்போம்? ஒரு அடிப்படை கட்டமைப்பு, சரியான சாலை வசதி, தடையற்ற மின் உற்பத்தி விநியோகம், சீரான மின்சார விநியோகம், நல்ல மருத்துவங்க, ஏழை வாழை எவனுக்கு எல்லாருக்கும் பாகுபடுற தரமான மருத்துவம் கிடைக்குதுங்க. அப்படி ஒரு மருத்துவ கட்டமைப்பு, சமமான கல்வி, ஏழைக்கு பணக்காரனுக்கு சிற்றூர் நகர்ப்புறம் என்று இல்லாது சரியான கல்வி, அருமையான கல்வி, மேற்கூரை இடிஞ்சு விழாம, உப்மாவுக்கு என் பிள்ளை தட்டேந்திட்டு போகாம எது காலையில, அப்படி கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் வியாபார பொருளா இருக்கு. இந்த இடத்துல நல்லாட்சி எங்க இருக்கு? ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வியாபாரம் ஆயிடுச்சு. இல்ல, நான் தரமான கல்வியை என் தேசத்தின் குடிகளுக்கு கொடுப்பேன், அப்படி ஏதாவது கட்டமைப்பு இருக்கா? பின்ன அரசு பேருந்த பாத்திரிக்கையில வலைவெளியில பின்னாடி இருக்க கதவு பிஞ்சுக்கிட்டு, பக்கத்தில் இருக்க கதவு பிஞ்சு போது நூலை வச்சு கட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த நிலையில வச்சுட்டு 9 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்று இந்த சட்டசபையில நிதித்துறை அமைச்சர் பேச முடியுமா, விளக்க முடியுமா? 9 லட்சம் கோடி வட்டி எவ்வளவு கட்டுறீங்க? வட்டி எவ்வளவு சொல்லுங்க. இந்த கடன் பெற்று இவ்வளவு கடன் பெறுங்க, ஆனால் அது நலத்திட்டமா நிறைவேற்றுறது எங்களுக்கு காட்டுங்க. சாலை, அருமையான சாலை, மழை நீர், கழிவு நீர் வழிந்தோட காவாய், கணக்கில்லா நீர்த்தேக்கங்கள், ஒரு சொட்டு நீர் மழை அப்படியே ஓடி போய் கடல்ல சேராம நல்லா குடிக்க நீர் விநியோகம். இப்பவும் நீங்க தனியார் போத்தல்ல வாங்கி தானே குடிக்க முடியுது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தன் நாட்டு குடிகளுக்கு தர முடியாத அரசா தரிசா எப்படி அதை ஏற்கிறீங்க? எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்க. பெரியார் இல்ல, பெரியார் இயக்கம், நான் வந்து ஒரு படத்துல எடுத்ததை நிஜத்துல செய்யும்போது தீகா வந்து எதிர்த்துக்கு, ஆனா அந்த படத்துக்கான ஒரு விருதை கொடுத்தாங்க, அதை நிஜத்துல கொண்டு வரும்போது இவங்க எதிர்த்து இந்த எனக்கு இந்த விருது தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்துட்டாரு. அவருடைய தன்மானத்தின் வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன். நான் இது மாதிரி நிறைய பேர் மறுத்திருக்காங்க. எங்க அப்பா கூட திருப்பி பாரதிராஜா அப்பா கூட இந்திய நாட்டு விருதை திருப்பி கொடுத்துருக்காரு. அம்மா ஜானகி இருக்காங்கல்ல,
அவங்க எனக்கு கொடுத்த இந்திய விருது பாராட்டி கொடுத்த அந்த விருது எனக்கு வேணால் நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு போயிட்டாங்க. ஜேசஸ் மறுத்துட்டாரு. மம்முட்டி வந்து விருதெல்லாம் எனக்கு வேணாமேன்னு போயிட்டாரு. அது இது ஒவ்வொரு அந்த அந்த கலைஞர்களுடைய தம்பி கோபி நாயனாருடைய தன்மான உணர்வாக நான் பார்க்குறேன். அது அது எதுக்கு அது தேவையில்லாமல் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. என் கருத்தை நீ நிராகரிக்கிற, அப்போ அதை வாங்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாரு. அதை நான் வரவேற்கிறேன். கோபப்படாமல் சொல்லணும். அதாவது கூட்டணி இல்லாத எந்த கட்சியும் தமிழகத்தில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று நிலவுது. அது உங்க கருத்து. இப்ப நீங்க நான் சொல்றேங்க, தினமும் படிக்கிறோம். பெரும்பெரும் அறிஞர்கள், பெரும்பெரும் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய எப்படிலாம் வென்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சொல்லும் போது இப்ப என்னால முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கும். என்னால முடியாதுன்னு தான் நான் சொல்லணும். யாரால முடியாதுன்னு சொல்றதுக்கான உரிமையோ உங்களுக்கான தகுதியோ அதுக்கான வாய்ப்போ உங்களுக்கு இல்லை. நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? நல்ல ஆட்சி வரணும், நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற பெருமக்கள் கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியுங்கிறது, கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும் தான் நீங்க கேட்கணும். நீங்க கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க. கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் சட்டசபைக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள படுற பாட நீங்க பாக்குறீங்களா? நான் சுதந்திரமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் இப்படி உட்கார்ந்து நீங்க இந்த கேள்விகளை எல்லாம் கேளுங்க. எங்க இந்த இப்படி கொலையா நடக்குதுங்க, எங்க இப்படி 1000 கோடின்னு இந்த கூட்டணி திமுக வச்சிருக்க தலைவர்கள் யாராவது ஒரு பதில் சொல்லிட்டா அப்புறம் நான் கூட்டணி வைக்கிறேன். அதாவது நாட்டு மக்கள் சுதந்திரமா வாழணும், எல்லா உரிமையும் பெறணும்னு போராட வந்துட்டு நானே சுதந்திரத்தை வந்துட்டு நின்றுட்டேன்னா நீங்களே பார்த்தீங்க. நான் எங்கள் ஐயா செங்கோட்டையன்னு ஒரு விழாவில், தம்பி பாண்டே விழாவில் நான் நினைக்கிறதெல்லாம் பேசுறேன். அவரே சொல்றாரு, சீமான் எங்க ஐயா நான் சிக்கல்ல இருக்கேன். அவ்வளவு பெரிய தலைவரே இக்கட்டி சிக்கல் இருந்தாருன்னா நாடும் மக்களும் எப்படி இருக்கிறது? தம்பி நீங்க நினைக்கிறீங்க இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க கூட்டணி வையின்னு என்னை கேட்கல. கூட்டணி வைக்காம 36 லட்சம் மக்கள் போட்டுக்கும் போது 26ல இதே 62 மக்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்குது? 36 லட்சம் நீங்க வாக்கு வாங்கினாலும் மக்களுக்கு அது ஏதாவது போய் சேருது. வெறும் அந்த நீங்க சொல்ற வாக்குறுதிகள் மக்களுக்கு வந்து போய் சேரணும்ல, அதை நீங்க எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? சரி, நீங்க வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுல என்ன போய் சேர்ந்துருக்கு? தம்பி நீங்க கேள்வி கேட்டு பதில் நான் கேட்கணும். அதிகாரத்துக்கு நீங்க வாக்குறுதியில கொடுத்து தானே வந்தீங்க. வந்து என்ன கொடுத்துருக்கீங்க? அதிகாரத்தாலே மக்களுக்கு பணம். நான் வெல்லல. ஆனால் நான் சொல்றது நடக்குதா இல்லையா? வீடை இடிச்சு பாப்போம்ன்ற, இடிக்க முடியல ஒன்னால. நீ நிலத்தை எடுத்து 8 வழிச்சாலை போட்டு பாப்போம்ன, உன்னால போட முடியல. நீ எங்க பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டிட்டு பாப்போம்ன, போட முடியல. ஆனால் இந்த துணிவோட கூட்டணி வச்சு அதிகாரத்துல வென்று கூட உட்கார்ந்துருக்கு யாராவது பேச முடியுதா? முடியல. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையால நான் தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கு. அவன் வரமாட்டான், ஏன்னா பிரச்சனையே தரது அவன் தான். தனியா நின்று வெல்ல முடியாதுன்னு பேசுறது. கெஜ்ரிவாலால வெல்ல முடியும், என்னால வெல்ல முடியாதா? 2014 தனியா நின்றுதான் அம்மையார் ஜெயலலிதா 37 இடம் பாராளுமன்றத்தில் வென்றாங்க. நீங்க உடனே அவசரப்படுறீங்க. மரம் வச்சு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்குற நானே உடனே காய்க்கணும்னு ஆசைப்படல. இன்னைக்கு ஏன் வந்து என்ன எதுக்கு இப்படியா? ஒன்று நான் இல்லை, நான் தோத்துட்டேன், நான் விட்டு போறேன், நான் வலுவா ஒரு கட்டடத்தை கட்டி போறேன். என் தங்கச்சி வந்து வென்று ஆண்டுட்டு போறா, இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இந்த பிள்ளை வந்து ஆண்டு வென்றுட்டு போறா. என்ன இருக்குது? என் பாட்டன் முன்னோர்கள் என் தாத்தன் அப்பன் செய்யல, நாங்களாம் செஞ்சுட்டு போறோம். உடனே வா. அப்படிலாம் யாரும் என்ன கேட்கலையே, அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. தமிழர்களுக்காக எத்தனை ஆண்டு நீங்கள் அது எனக்கு நிறைய நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த அரசியலை நாங்க எடுக்கிற அரசியலை 15 ஆண்டுகளா செய்யும். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் இந்த மொழி இனத்துக்காக தான் பேசிக்கிட்டே இருக்கேன்.
இது பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துல பாஸ் ஆகிற பசங்க படிப்பாங்க. இது ஒரு வெளியூர்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு, இந்த ஆதவர்ஜனா போயிருக்காரு. இது வந்து பார்க்கும்போது ஒரு கட்டமைப்புகள் ஒரு அமைப்பு ப்ராஜெக்ட் மாதிரியே தெரியுது. இன்னும் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு அமைப்பை வச்சு மக்களை வச்சு ஜெயிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அரசியல்ல 2 விதம் இருக்கு, 2 இருக்கு. தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல், செய்தி அரசியல். இப்ப இந்த அதிகாரங்கள் இருக்கிற கட்சி ஆட்சிகள் எல்லாம் செய்தி அரசியல் தான் செய்யும். சேவை அரசியல், செயல் அரசியலை பற்றி கவலைப்படாது. தேர்தல் அரசியலை தான் அது குறிவைக்கும். மக்கள் அரசியலை கவலைப்படுறவன் தேர்தல் வரும்போது தான் தேர்தலை சிந்திப்பான், மற்றபடி மக்களை பற்றி தான் சிந்திப்பான். மக்கள் அரசியலை செஞ்சிருந்தால் தமிழக முதல்வர் சட்டசபையில பேசுறார், 1 லட்சம் போராட்டங்களுக்கு 3 ஆண்டுகள்ல நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம். அப்போ 1 லட்சம் போராட்டங்கள், 1 லட்சம் பிரச்சனைகள் மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு, அதை ஏற்கணும். அப்போ 1 லட்சம் பிரச்சனைகளை கொடுத்திருக்கீங்களா? பிரச்சனைகளை கொடுத்ததை பேசாம போராட அனுமதி கொடுத்ததை பெருமையா பேசுற ஒரு அரசை நீங்க எப்படி பார்ப்பீங்க? இது தேர்தல் அரசியலை கவனம் பண்றதுனால வருது. மக்கள் அரசியலை கவனம் பண்ணிருந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை? குடிநீர் கிடைக்கல, என்ன பிரச்சனை? பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணிக்கு போராடுறான், அதை எப்படி தீர்க்கிறது? போக்குவரத்து தொழிலாளி பழைய ஓய்வூதியம் கேட்கிறான், அதை எப்படி பாக்குறது? அதை பத்தி நீங்க சிந்திச்சிருக்கணும். ஆனா அதை நீங்க விவசாயி எங்களுக்கு விளைவிக்கிற பொருளை கொள்முதல் செய்யணும், உரிய விலையை கொடுக்கணும். உரிய விலை நீ கொடுக்கிற விலையை எடுத்துக்கூட, அடக்க விலையை கொடு, அக விலையை கொடுன்னு கேட்கிறான். எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும், அது மக்கள் அரசியல். இப்ப இங்க இந்த தேர்தல் அரசியலை செய்கிற எப்பவுமே வியூக வகுப்பாளர்களை தேடுவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொண்டு வருவாங்க. இவர் இந்த இதுல இதை போடுங்க, அந்த போடுங்க, பிராண்டு. உங்களுக்கு தெரியும், அப்பாங்களா ஒரு பிராண்டி. நீங்க என்னை பெற்றவரை வந்து நான் அப்பா நானா கூப்பிட்டுருவேன், என்னை அப்பான்னு கூப்பிடு. அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக காசு தருவேன். எது அண்ணான்னு? அண்ணான்னு இப்ப என்னை எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுறாங்க, அண்ணான்னு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த புள்ள வந்து பெரியப்பாங்க இல்லை மாமான்னு சொல்லும், ரொம்ப பெரியவங்க சித்தப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னை விட பெரியவங்களுடைய பசங்கள்லாம் அது வந்து ஒரு பாசத்துல சொல்றது. ஒரே பிராண்டா அப்படி. இப்ப பெருந்தலைவரை காமராஜர்லாம் என்னவா சொன்னீங்க? இப்ப எங்க பாட்டனா இருக்கார் வாவுசி, அவரெல்லாம் என்னவா சொன்னீங்க? நான் தான் பாட்டன்னு சொல்றேன். எங்க தெய்வ திருமகன் எங்க தாத்தா முத்துராமலிங்க தெரு, நான் தான் வந்து தாத்தான்னு சொல்றேன். நீங்க எங்களெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. எங்கிருந்தோ வந்தவனா? அப்பா, தந்தை, அம்மா. தமிழனுக்கு பெத்தவன் அம்மாவா இருக்கிறது இல்ல, பெத்தவன் அப்பனா இருக்கிறது இல்ல. இந்த பஞ்சாயத்து இருக்குது. இந்த இதுல நீங்க மக்களை சந்திக்க தம்பி வரணுங்கிறதுல நான் வரவேற்கிறேன், மகிழ்ச்சி. வந்து சந்திக்கிட்டோம். அதுல வந்து அவரு ஒரு அரசியலை திட்டமிட்டுறாரு, அவருக்கு சில ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்றதை கேட்டு அவர் இயங்குறாரு. அது அவருடைய இது. இப்ப நீங்க கேட்கறது இப்ப இவங்களுக்கு தெரியுது, அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுதுன்னா அவங்க தான் முடிவெடுக்கணும். நாங்க அப்படி இல்லை. நாங்க ரசிகர்களை சந்திச்சு கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்று, மக்களை சந்திச்சு மக்களின் பிரச்சனையில் இருந்து வர்றது ஒன்று. நாங்க மக்களை சந்திச்சு மக்களின் பிரச்சனையில் இருந்து வர்றோம். ரசிகர்கள் எங்க அண்ணன் கமலஹாசனோ ஐயா விஜயகாந்தோ தம்பி விஜயோ ரசிகர்களை சந்திச்சு வராங்க. சீமான் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு நீங்க போடல, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அண்ணன் கமலஹாசன் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கிறார், ஐயா விஜயகாந்த் தன் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு தம்பி விஜய்க்கும் போட்டீங்க, ரசிகர்களை சந்திக்கிறார். நான் அந்த அரசியல்களை போக விரும்பல. அது என் தம்பியுடைய சுதந்திரமான முடிவு. அவருடைய பாதை வேற, எங்களுடைய பாதை வேற. அது எடுபடுது படல, கவலைப்பட வேண்டியது அவரு. இப்ப நான் எனக்கு கவலைங்கிறது நாளைக்கு போராட்டம், அங்க போகணும், அந்த போராட்டம் வெற்றிகரமா நடக்கணும், பேரெளிச்சா நடக்கணும், அது அரசின் கவனத்துக்கு போகணும், தலையிட்டு மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும். அதான் என்னுடைய கவலை. எனக்கு கலந்தாய்வு ஹாஸ்பிட்டல்ல சங்கிலியை வச்சு கட்டி போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. அடிப்பட்டவங்களுக்கு காயம் கொடுக்கல. 2 மணி நேரம் அந்த படகுல வந்து துப்பாக்கி சூடு நடத்துங்க. எங்களுக்கு அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப சித்திரவதைப்பட்டு தான் வெளியே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீங்க போராட்டம் நடத்த போறதுனால இந்த சம்பவத்தை வச்சு நீங்க இல்லை, இது எனக்கு இந்த செய்திகள் புதுசு இல்லை. ஏன்னா நான் ரத்தமும் சதையுமா அந்த மக்களோடு வாழ்கிற ஒரு பிள்ளை. இது வந்து உங்களுக்கு தெரியும், இதுக்காக போராடி 6 மாதம் சிறையில் இருந்திருக்கேன், இது ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில். இதில் என்ன சிக்கல்னா அதை பற்றி தான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். எங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு,
அவங்க எங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, எங்களுக்குன்னு உரிமை இருக்குன்னு இந்த அரசுகள், இந்த தலைமைகள் கவலைப்படல. எங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, எங்களுக்கு ஒரு வாக்கு இருக்குதுன்னு தான் கவலைப்படுமே, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு அது கவலைப்படாது. ஒரு மனிதனை சங்கிலியால கட்டி போறது மருத்துவமனையில ஒரு human இதை விட கொடுமையெல்லாம் இருக்கு. 12 பேரை ஒரே சங்கிலியில கட்டி எடுத்துட்டு போனதெல்லாம் இருக்கு. இது தெரியுது. இதை தடுக்க வேண்டியது நான் இல்லை, நீங்க இல்லை, அதிகாரத்தில் இருக்கிறவங்க முறையிட்டு பேசணும். இதுக்குத்தானே நீங்க எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சிருக்கணும், இதுக்குத்தானே சந்திச்சிருக்கணும். நீங்க இப்ப என்ன தொகுதி குறைஞ்சு போயிரும்னு பேசுறீங்க. சரி, குறையல, 40 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சு நீங்க சாதிச்சு முடிச்ச ஒன்று சொல்லுங்க. ஒரு சிந்தனையால என்ன சொல்லணும்? சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரம் பெற்ற உடனே 543 கொடுத்தீங்க. அப்ப 30 கோடி 40 கோடி மக்கள் இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்க. இப்ப 150 கோடி. 150 கோடிக்கு 543 உறுப்பினருங்கிறது சரியான பிரதிநிதித்துவம் இல்லை. அப்ப 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்ங்கிறத மாத்தி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம்னு கொண்டு வா. அப்படி பேசினா அது ஆக்கப்பூர்வமானது, சரிதானே? நீ அதை விட்டுவிட்டு இது குறைஞ்சிரும்னா ஏன் குறை? இது குறைக்கிற பேச்சு வரட்டும், சண்டை போடுவோம். இந்திய அளவில் தமிழ்நாடு வந்து கல்வியிலையும் மருத்துவத்தையும் முன்னிலை வைக்குது. ஆனால் இந்திய அரசு பணியில வந்து தமிழகம் பின்தங்கி இருக்குது. என்ன காரணம்? கல்வியிலையும் மருத்துவத்திலையும் முன்னிலை வைக்குதுன்னு யாரு உங்களுக்கு சொன்னது? தமிழக அரசு தானே சொல்லும், வேற அரசு சொல்லாது. உண்மையிலே முன்னிலை வைக்குதா? கல்வியில தமிழ்நாடு எங்க இருக்கு? கடன்ல தான் முன்னிலை வைக்குது. இந்திய மாநிலங்களில் அதிகப்படியாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. வேற எதுல முன்னிலை வைக்குது? அப்ப கேரளா எந்த நிலை வைக்குது? எந்த நிலை வைக்குது? கேரளாவில் தான் தென் மாநிலங்களிலே கல்வியில முதலிடம் வகிக்கிற மாநிலம் கேரளா தான். நீங்களா சொல்லிக்கிறீங்க நான் நம்பர் 1 முதல்வர். எதுல நம்பர் 1? எந்த தகுதியும் இல்லாம முதலமைச்சராகி நாட்டை ஆள்ற ஒருத்தர்ல நான் தான் நம்பர் 1. வேற என்ன இருக்குது?